லவ்னாலே கமிட்மெண்ட் தான் சார். பட் இப்போ இருக்க பசங்க வந்து அது ஒரு கமிட்மெண்ட்டா எடுத்துக்கல. எது கொஞ்சம் சினிமேட்டிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதே வந்துட்டு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, இந்தா எடுத்துக்கோ அப்படி இல்லை, வா காஃபி குடிக்கலாம் அப்படி இருக்கணும். ஆண்கள் வந்து 5 மணி பஸ்ஸுக்கு ஒரு பொண்ணு பார்ப்பாங்க, 5:30 பஸ்ஸுக்கு ஒரு பொண்ணை பார்ப்பாங்க, 5:45 பஸ்ஸுக்கு ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. அது பொண்ணுங்க அப்படி கிடையாது. இவன் தான் நம்மளுடைய ஆண் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். காலேஜ்லேருந்து 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேங்க சார். ஸ்டார்டிங் வந்து பேசும்போதே சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறது, என்ன மாதிரி பசங்கள்லாம் லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்கிறது. சரி நான் அந்த வீக்னஸில் விழுந்துடுறோம். அவர் டான்ஸர் சார். அந்த ஆர்டர் போகிற இடத்துல பொண்ணுங்கள்ட்டெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டு போகிறது, அது மெசேஜ் பண்ணுறது. ஒரு நாள் இவருக்கே தெரியாமல் எங்கள் ஊருக்கு தேட்டர் படம் பார்க்க வந்திருக்காரு. நான் ஃபோனை வாங்கி பார்க்கும்போது மெசேஜ் படிச்சிட்டேன். என்ன போய் சொல்லியிருக்காரு, என்னை லவ் பண்ணிகிட்ருக்காரு, நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன். அந்த பொண்ணுகிட்ட காலில் விழுந்து அழுதுட்டேங்க சார். ஏன்னா செட் நிறைய பிரச்சனையை தாண்டி உன்னைய மட்டும்தான் உண்மையாக லவ் பண்ணுறேன், இன்னொரு பொண்ணை தேடி போகிறேன், இப்படிலாம் போகாதுன்னு காலில் விழுந்து அழுதுங்க சார்.